மயக்கம் என்ன ஆஹா மௌனம் என்ன சில மாளிகைதான் கண்ணே அன்னத்தை தொட்ட கைகளினான் மது கிண்ணத்தை நானும் தொடமாட்டே மயக்கம் என்ன ஆஹா மௌனம் என்ன சில மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன ஆஹா அன்னத்தை தொட்ட கைகளினால் இதுவரை நீங்கள் மது கிண்ணத்தை நீங்க தொடமாட்டே உள்ளம் இருப்பது என்னிடமே அது உயிர் போனாலும் தரமாட்டே டும் 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 சிக்கட்டுங்க 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 சிக்கட்டு ஒன்றிய தலைவர் அப்படியே ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. ஊர் சனங்க ஊர் மக்கள் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் பார்க்காரு ஒன்றிய தலைவர். அந்த வாகன ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாளர் செஞ்சிட்டாங்க. ஒரு 150 வாகனம் வரைக்கும் செஞ்சு சகசோதியாக ஊருக்கு மத்தியில் சனங்க மத்தியில் நிப்பாட்டிட்டாங்க. சரி ஒரு 30 படி தானியம் கொடுங்க, பைக்கு எடுத்துக்கோங்க, இல்லை மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கோங்க, 30 படியை கொடுங்க அப்படிங்காப்புல. பிளஸருக்கு ஒரு 40 படி தானியம் கொடுங்க, கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பிளஸரை ஆரம்ப நாள் பிளஸரையும் பைக்கையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சைக்கிள் இருக்குது, சைக்கிளுக்கு என்ன ஒரு 15 படி தானியம் கொடுங்க, தானியத்தை கொடுத்து சைக்கிளை எடுத்துகிட்டு போய்கிட்டுருங்க. உங்களுக்கு ஓட்டுதல் லைசன்ஸ் வரைக்கும் எல்லா லைசன்ஸு நான் ஊருக்கு மத்தியில் சனங்க மத்தியில் நான் கொடுக்குறேன். எல்லா லைசன்ஸு இருந்தால் தான் வாகனம் ஓட்டுறதுக்கு இங்கே வாகனம் ஓட்டி செயல்படும். லைசன்ஸ் இல்லாட்ட நுப்பாட்டிடுவாங்க, வாகனத்தை ஓட்ட முடியாதுன்னு ஒன்றிய தலைவர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு சனங்கட்ட மக்கள்கிட்ட. ஆனால் சும்மா சொல்லிக்கிட்டு நான் யாரையும் டார்ச்சல் பண்ண மாட்டேன், இந்த சமூகத்தும் ப்ரோக்ராமும் உங்கள் மத்தியில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. இன்னொன்று ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி தானியம் அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பொம்பளை குழந்தையாக இருந்தாலும் ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் உங்களுடைய கண் பார்வையில் உங்களோட கண்ட்ரோலு தான் வச்சுக்கிடணும். பொம்பளை பிள்ளைகளை அங்கே விட்டேன், ஆம்பளை பிள்ளைய அங்கே விட்டேன், ஆம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க, தானியத்துக்கு விற்றுட்டாங்க, பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சிட்டாங்க. அதை மாதிரி வன்கொடுமை காதல் கொடுமை ஆகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஊருக்கு வரக்கூடாது. ஒரே மனசு ஒரே மைண்டோடு விசுவாசமாக தான் நம்ம மக்கள் எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்லுதார். இது நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை சிக்கல் வந்தது கிடையாது. இன்னுமே அந்த சிக்கல் பிரச்சனை வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நம்ம ஊர் தண்டனை ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுப்பாங்க. நம்ம ஊர் சனங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அறிஞ்ச விஷயம். அதனால் ரொம்ப தெளிவாக உஷாராக பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பாக வாழுங்க, பாதுகாப்பாக செயல்படுங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் மக்கள் மத்தியில் எல்லார்கிட்டையும் பேசுகிறாப்புல. அப்போ சனங்களை பார்த்து மக்களை பார்த்து சொல்லுதார், ஆப்போசிட்டாக பேசுகிறேன், எதிர்ப்பாக பேசுனேன்னா வன்முறையை தூண்டுறதுக்கும் பிரச்சனை சிக்கல் தூண்டுறதுக்கும் நீங்கள் ஆப்போசிட்டாக பேச நீங்கள் தான் முதல் காரணம், தப்பு பண்ணதுவன் 2வது காரணம். அதை மாதிரி இந்த தப்புக்கு பிரச்சனைக்கு வில்லங்கத்துக்கு வன்முறைக்கு ஆப்போசிட்டே எவனும் பேசக்கூடாது. நம்ம ஊரில் இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இனிமேல் எப்படி வாழ போகிறோம், இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறோம், அதோட சுருக்கமாக முடிஞ்சிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்போம். நல்ல செயல், நல்ல செயல்பாடுகள், நல்ல புத்திகள், நல்ல குணங்கள், தூய்மையான மனசு, பெருந்தன்மையான மனசு, எழுப்பு சப்போர்ட் மனசு, நல்ல கொள்கையோடு அனைவரும் ஒரே கொள்கையோடு நியாயமாக
உண்மையோடு விசுவாசத்தோடு நம்ம ஊர் பத்தாக்குறை பாசத்தோடு விசுவாசத்தோடு வாழணும். இதைத்தான் நான் படித்து உங்கள் மத்தியில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எல்லா சனங்கட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் ஒன்றிய தலைவர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா அப்போ ஊருக்காரன் சொல்கிறான், ஐயா இனிமேல் நாங்கள் கிரிமினல் ஆப்போசிட்டு எதிர்ப்பாக நாங்கள் பேசவே மாட்டோம். எங்களுக்கு தான் இந்த தப்பை தூண்ட சொல்லுறதுக்கு முதல் தண்டனை கொடுக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கம்மி, ஆப்போசிட்டாக எதிர்ப்பாக பேசக்கூடியவன் தூண்டலுக்கு அதிகமான தண்டனை கொடுப்பேன் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லுதும் ஒரு வகைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு பிரயோசனமாக இருக்குது. இதெல்லாம் வரவிடாமல் இருந்தால் தான் நம்ம ஊர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்யா அப்படின்னு மக்கள் சனங்க பூரா அப்படியே பேசுகிறாங்க. மழலை குழந்தைகள், சின்ன பசங்க, குட்டீஸ் பசங்கள்லாம், ஐயா ஒன்றிய தலைவரையா என்னையா இப்படியெல்லாம் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் போடுறீங்கயா அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்னும் எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. என்ன செய்கிறது, எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களோட நாங்கள் சேர்ந்து தானே வாழணும் அப்படின்னு மழலை குழந்தைக்கு, குட்டீஸ் பசங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு ஒன்றிய தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் என்னுடைய கோரிக்கையும் நம்ம ஊருடைய செயல்பாடுகளும் எல்லாம் உங்கள் மத்தியில் நான் பேசிட்டேன். இது 83வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாட்டெல்லாம் துல்லியமாக என்னால் படிக்க முடியாது. ஏதோ வாயில் வந்த பாட்டை அது வாட்டில் உளறிக்கிட்டு நான் வாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தப்பு தவறு ஏதாவது இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உங்களில் ஒருவனை ஏற்றி என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட் கிடையாது, பேனா கிடையாது. எல்லா மத தெய்வமும் உடம்போடு இணைஞ்சி இயற்கையோடு இணைஞ்சி செயல்பட இந்த கதையும் இந்த செயல்பாடும் நமக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா மக்களையும் எல்லா சனங்களையும் பார்த்து ஒன்றிய தலைவர் பேசுகிறாரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிறங்க. ஏங்க ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு எல்லாமே லாக் பண்ணுறாங்க. அடுத்து என்ன விஷயம்னா, ஒரு வீடியோ போட்டால் தலையும் கட் பண்ணி வாழையும் கட் பண்ணி புரியாமல் வீடியோ அவங்களுடைய சைஸுக்கு போடுறாங்க. ஒரு செட்டு 10,500 வாங்குகிறோம். எல்லா கம்ப்யூட்டரும் என்னுடைய கான்டாக்டில் என்னுடைய செட்டு என்னுடைய கண்ட்ரோல் தான் இருக்கணும். படித்து போட்டு நல்ல வேலையை செய்யுங்கன்னா கிரிமினல் வேலை, கெட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த நேயர்கள் நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி நேயர்கள் உங்கள் கண்ணில் ஆப்போசிட்டாக எதிர்ப்பாக இருக்கவங்களை அவங்கள டெலீட் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு நல்ல நண்பர்கள் ஒரு 4 பேர் 5 பேர் விசுவாசமான விரல் வெட்டு எண்ணக்கூடிய நண்பர் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. 4 பேர் 5 பேர் இருந்தால் எனக்கு போதுங்க. மக்களே, சனங்களே, இதனால் எவ்வளோ வில்லங்க பிரச்சனை, சிக்கல் எல்லாம் நான் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. கூடையே இருக்கிறான், அதில் ஒருத்தன் எதிரியாக இருக்கான். நம்ம கட்சி அரசியல் ஒன்று எடுத்தால் சினிமாவும் எடுத்துக்கிட்டால் அதில் போட்டி பொறாமல் ஆப்போசிட்டு உள்ளவன் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதிர்ப்பு எங்கேயுமே இல்லைங்க. ஆப்போசிட்டாக இருக்கவே நம்ம கூட இருக்கிறவன் அடுத்தாப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு ஒரு இயக்கத்தில் உள்ளவங்க அப்படியே எதிரியாக மாறுறாங்க. அந்த மாதிரி கெட்ட புத்திய தீய சக்தியை வேண்டாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், தூய்மையான மனசோடு எல்லா மதத்தை வைத்து வழிபாடு பண்ணால் அதிர்ஷ்ட கதவு நிறையா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் ஆசைப்படக்கூடியது விதவிதமாக ரதமாக கிடைக்க போகுதுங்க. ஒருத்தனை கொன்று அவனை அழித்து அதனால் அவன் செல்ல ஏடாங்கூடமாக பண்ணி அந்த மாதிரி நமக்கு யாருக்குமே வேண்டாங்க. உண்மையாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம், நல்லவனாக வாழ்வோம். நம்ம ஊர் மேலே, நம்ம உலகம் மேலே பத்தாக்குறையோடு பாசத்தோடு உள்ள அன்போடு தேசபக்தியோடு தேச தியாகியோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பங்க. நாம் அனைவரும் வாழ்வோம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். எனது பேர் எம் பாலசுப்ரமணியன். படத்துக்கு வச்ச பேர் எஸ்எம்எல் பாலா. எல்லாம் போய்ட்டு வாங்கய்யா, எல்லாம் போய்ட்டு வாங்கம்மா. உங்கள் மத்தியில் ஒரு டாட்டா.